ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம மீந்து போன சாதத்தில் சூப்பரான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இந்த அளவு மீந்த சாதத்தில் நான் இன்றைக்கி புளியோதரை பண்ண போகிறேன். இது நைட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சிடலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. புளிப்பும் ஓவராக இருக்க வேண்டாம், மிதமான புளிப்பு போதும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியையும் இந்த சாதத்தில் கொட்டிடலாம். மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துடாதீங்க. இப்போ பார்க்க லைட்டாக இருக்குது, ஆனால் வெந்து வரும்போது நல்லா கலர் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாதம் ரொம்ப நசன்னு ஆகிடும். கரெக்டான தண்ணியில் கரெக்டான புளிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம ஓவர் நைட் அப்படியே வெளியில் வச்சிடலாம். நான் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு. இன்னுமே நல்லா இருக்குது, கெட்டு போகவே இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஊர்க்காயில் நம்ம சேர்த்த எண்ணெய் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம சர்வ் பண்ணும்போது எண்ணெயை எடுக்கக்கூடாது. எண்ணெயை ஒதுக்கி விட்டுட்டு ஊர்க்காவை மட்டும் சர்வ் பண்ணணும். எல்லா ஊர்க்காலையுமே அதில் இருக்க எண்ணெயை அப்படியே கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 5 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. இப்போ ஓவர் நைட் நம்மளோட புளியோதரை நல்லா ஊறிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிடுச்சு பாருங்கள். சாதம் இப்போ தனித்தனியாக இருக்குது. இது நைட்டு ஃபுல்லாக நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. உப்பும் மஞ்சள் தூளும் புளியும் இருக்கு இல்லையா, அதனால் கெட்டு போகாது. இப்போ இந்த சாதம் அப்படியே இருக்கட்டும். கூட தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கலாம். சாதம் தாளிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி தூளாக கிள்ளிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். இது இல்லாமலேயே சாதம் நல்லாயிருக்கும். இது சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் நடுநடுவில் கிடைக்கும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா அந்த உப்போடு வதங்கி வெங்காயம் நல்லா காரமும் உப்பும் கலந்து இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த சாதம் ஏற்கனவே குக் பண்ண ரைஸ் தான் இல்லையா, இதனோட பச்சை அந்த புளியோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டா போதும். சாதம் நல்லா சூடாகணும், அந்த புளியோட வாசனையும் போயிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டா போதும். இதை நான் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்படி மூடுறதுனால புளியோட பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. திரும்பவும் கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்சிட்டோன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போயிடும். சாதமும் நமக்கு நல்லா சூடாயிடும். இதுவே போதும், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் சாதம் நல்லா வெந்துடுச்சு. புளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளியோதரை நார்மலான புளியோதரையை விட டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சூடாக பார்க்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆறி வரும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். இது நம்ம நைட் லெஃப்ட் ஓவர் ரைஸில் புளி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மறுநாள் காலையில் இது தாளிக்கும் போது அந்த டேவோட நைட் வரைக்குமே இந்த சாதம் கெட்டு போகாது. நீங்கள் நல்லா இந்த மாதிரி 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாதம் அந்த நைட் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை கண்டிப்பாக காலையிலேயே தாளிச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் காலையிலே செஞ்சுருங்க. மதியம் சூடாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை கெட்டு போயிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு தான் மஞ்சள் தூள் புளி ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங்கே இதை தாளிச்சிருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.